ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீன், இதை வளர்ப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுற பெரிய கத்தி இல்லாமல் சின்ன வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணுற கத்தியை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபுல்லாகவே. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செதிலை கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன கத்தி வச்சு கட் பண்ணும்போது அந்த ஹார்டான பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி நம்ம கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம மொத்தம் சுற்றி இருக்கிற எல்லா செதிலையும் இப்போ கட் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு செதிலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடம்போட ஹீட்டை இது கம்மி பண்ணும். உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த வளர்ப்பு மீன். சரிங்களா? அதனால் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊர்லலாம் ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே இப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி நம்ம கேட்டோம், இது க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டோம்னாலும் ஒரு சில பேர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களை மாதிரி வீட்டிலே க்ளீன் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ் கூட இதை பார்த்து கற்றுக்கலாம். இப்போ மேல் பக்கத்தில் இருக்கிற செதிலெல்லாம் கட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற செதில் கட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பக்கம் ஈஸியாக வந்துடும். அந்த போன் வந்து கனெக்ட் ஆகிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அதில் இருக்கிற செதிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி கத்தியை பிடிச்சிட்டு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டோம் அப்படின்னா அதோட செதிலெலாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். கொஞ்சம் நிறைய செதில் இருக்க இடத்துல லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுத்து விட்டோம்னா சூப்பராக வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்து மொத்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய மொத்த செதிலையும் எடுத்து விட போகிறோம். எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் பார்ட்டு நமக்கு கிளியராக தெரியும். அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும். மேலே இருக்கிற அந்த ஹார்டான எல்லா செதிலையும் இதே மாதிரி நீக்கி விட்டுடலாம். இப்போது மேக்ஸிமம் மொத்தமாகவே எடுத்து முடிச்சாச்சு. பாருங்கள், ஃபிஷ்ஷோட டெக்ஸ்சரே மாறியாச்சுல்ல. இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட செதில் எதுவும் அதோட உடம்புல இல்லாமல் நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு. இனி வந்து வேஸ்ட்டு பார்ட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வாலை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இனி அதோட குடல் பகுதி எல்லாம் அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீழே கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சிசர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி பாருங்கள். இந்த சிசர்ஸ் வந்து சரியாக கட் பண்ணலை, அதனால் அந்த கத்தியை வச்சு கட் பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி நீள் வாக்கில் ஒரு கோடு மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. அப்போது அதோட மீனோட வயிற்றில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பார்ட் அதெல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதே மாதிரி கை வச்சு ப்ரெஷர் கொடுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தோன்னா இதெல்லாம் அதோட வேஸ்ட், சரிங்களா? அதை வேஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு தேவையானது, அது வந்து சத்து உள்ளது, அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதோட குடலெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு திரும்பியும் ஒரு வாட்டி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீனை. அதுக்கப்புறம் நம்ம வந்து துண்டு போட்டுடலாம். எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி துண்டு போட்டு பீஸ் போட்டு ஃபிஷ்ஷை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தலை பகுதியை கட் பண்ண போகிறோம். தலையை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீள் வாக்கில் ஒரு கட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பூக்கொத்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பூக்கொத்து அப்படின்றது நம்ம தலையை இப்படி பிளந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது வந்து வேணாம், தூக்கி போட்டுடலாம் குழம்பு வைக்கும்போது. அது இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோன்னா 2 பக்கத்தில் இருக்கிற பூக்கொத்தையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தலையை வந்து அப்படியே போடுறதுனா கூட போட்டுக்கலாம் குழம்புக்கு, இல்லை இன்னும் சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னா 2ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த பூக்கொத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தலையை இன்னும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஏதாச்சும் வேஸ்ட் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக கசக்கும். அதனால் நம்ம அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கூட 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாக போட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது அதை நாங்கள் இன்னும் ஒரு பீஸ் ஆக்கிட்டு அப்புறமா 2 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். உங்களோட விஷ், சரிங்களா? இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கையால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால கையால் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வாஷ் பண்ணிவிட்டு சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். செம்மையான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும்.